மகாதார் பாபாஜி நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை பார்த்துக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னா அவர் என்ன கொடுப்பார்? இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த கதைகள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக அனுபவப்பட்டு உணர்ந்து பேசுகிற விஷயங்கள். 2000 வருஷமாக இளமையாக இருக்கார். முதுமையே அடையாமல் 16 வயசுலேயே அவருடைய யூத்ஃபுல் லைஃப் அவர் பாபாஜி என்ஜாய் பண்ணுறாரு. மகாதார் பாபாஜி இமயமலையில் இருக்கார். இதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மை தான். இப்போ ப்ரெசென்ட்டில் மகாதார் பாபாஜி இமயமலையில் இல்லை. மகாதார் பாபாஜி அடிக்கடி இமயமலை வரலாம், அது சில பேருக்கு தான் தெரியும். எப்போயாவது மகாதார் பாபாஜி இந்த ஒரு காஸ்மிக் பிளேன் சில டைமென்ஷன்ஸ்க்கு போயிட்டு வர்றது உண்டு. இதெல்லாம் தாண்டி மகாதார் பாபாஜி ஏன் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்? அது மகாதார் பாபாஜின்னு மட்டும் இல்லை, ஜீசஸாக கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஏன் அவங்க பார்த்துக்கணும்? சரி, அப்படி பாபாஜி வராங்க, பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? இது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி. உண்மையாக சொல்கிறேன், மகாதார் பாபாஜி, ஜீசஸோ, ஆஞ்சநேயரோ, ஸ்ரீகிருஷ்ணரோ யார் வேணாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த மகாதார் பாபாஜி சீரீஸோட டைஅப்டு கேரக்டர். மகாதார் பாபாஜி அப்படின்றவர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுடைய ரிவைவ்டு டெக்னிக் தான் கிரியாயோகம். கிரியாயோகத்தை தான் ஆஞ்சநேயர் அவர்கள் ராமர் காலத்தில் இதே கிரியாயோகத்துடைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸை தான் செஞ்சுட்டு இருந்தார். அதுலேயும் குறிச்சிருப்பாங்க, ராமாயணத்துலேயும் ஆஞ்சநேயர் குண்டலினி பயிற்சிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் ஸ்பஷ்டமாக எல்லாருமே இருக்குது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, உண்மையிலே இருக்குது. அது மூலியமாக தான் அவர் ஞானத்தை பெற முடிஞ்சது அப்படின்னு. இப்போது இதெல்லாமே டையாக இருக்கிறதுனால எல்லா கேரக்டரும் ஒற்றுமையாக, அதனால் இதை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ மகாதார் பாபாஜி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை, எதனால் வராங்க, அப்புறம் எது உங்களுக்கு கொடுப்பாங்க? உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? தைரியம். அதே மாதிரி மகாதார் பாபாஜி ஒருத்தர் வீட்டில் இருக்கணும்னாலே நீங்கள் கிரியாயோகம் செய்யணும். நீங்கள் வெறும் பெயிண்டிங்கோ, ஃபோட்டோவோ, ஃப்ரேம் ஒர்க்கோ வச்சாலாம் பத்தாது, புக்கு படித்தாலாம் பத்தாது. அதெல்லாம் பேபி ஸ்டெப்ஸ். கிரியாயோகம் மட்டும்தான் மெச்சூர்டு ஸ்டெப். அந்த கிரியாயோகம் செஞ்சால் தான் அவங்க உங்கள் குடும்பத்தை டைரெக்டாக பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு 30% அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க பேக் எண்ட்லேருந்து. மீதி 70% ஒர்க்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தைரியமும் ஸ்கில்லும் மன நிம்மதியும் அவங்க கொடுப்பாங்க. அது எது மூலியமாக? கிரியா செஞ்சால். இந்த எனர்ஜின்ற ஒரு ஃப்ரீக்குவென்சி அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் ஆகிய ஒரு எனர்ஜியோட மேட்ச் ஆகணுன்னாலே கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட இது அதோட மேட்ச் ஆகணுன்னாலே. அப்போ அந்தளவுக்கு யோகம் செஞ்சு உடலை ஸ்திர நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் இது மொத்தமாகவே நம்ம இந்த டைமென்ஷன்லேருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த டைமென்ஷன்ஸை கொண்டு போகணுன்றது மகாதார் பாபாஜி எப்போயுமே சொல்கிற ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த ஹியூமன் எவல்யூஷன் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இறந்து போகிறதோ இல்லை ஏதோ பிறந்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக பயிற்சி ரொம்ப முக்கியம். அது ஸ்திரமாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும். அப்படி மகாதார் பாபாஜி எல்லாருக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய பாதை உருவாக்கிட்டார். இந்த ஒரு அமைதியான ஒரு அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் கிரியா செஞ்சால் தான் நமக்கு அது உருவாகும். அந்த ஒரு காம் அண்ட் கம்போஸ்டு பீஸ்ஃபுல் நேச்சரில் நம்மளால் வாழ முடியும். மனம் அமைதின்றது உள்ளுக்குள்ளே அது நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட். இது அழிஞ்சு போச்சு நமக்கு மன நிம்மதின்றது வராதுங்க, கேரண்டி நான் கொடுக்குறேன். இன்னும் அது வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த செகண்ட் யாராவது துன்பப்படுத்தினா அடுத்த செகண்ட் நமக்கு மன நிம்மதி தான் வரும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாதை தான் இந்த கிரியாயோகம். இதை மகாதார் பாபாஜி நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணுன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. கிரியா செய்யணும். இதை தாண்டி நம்ம வேறு என்ன செய்யணும்? சிம்பிளாக சொல்கிறேன், டெய்லி மகாதார் பாபாஜி சொன்ன விஷயந்தான் அந்த புத்தகத்தில். நம்ம ஆத்மாவோட உறவாடணும். எப்படி? சரி, ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு நம்ப வேண்டாம், ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதை கேட்க வேண்டாம், நான் சொன்னதையும் நம்ப வேண்டாம், நீங்கள் சொன்னதையும் எங்கேயோ கேட்டதையும் நம்ப வேண்டாம். கண்ணை மூடிட்டு சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா தூக்கத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரீங்க,
தூக்கத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தூக்கத்தில் வந்து நம்ம இருக்கோம், ஆனால் ஏதேதோ தெரியுது. அது என்ன அப்படின்னு தெரியல. சிலது ரொம்ப ஞாபகம் இருக்குது, சிலது வந்து மறந்து போயிடுது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் நம்மளுடைய லைஃப், டே டு டே லைஃப்லேயே நம்ம ஆன்மா நமக்கு காட்சிகள் காமிக்குது. ஸோ நம்மளுடைய சோல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா, நம்ம இறப்பு வந்ததுக்கப்புறம் அமைதியாக கண்ணை மூடிட்டு இதை வந்து யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது கண்ணை மூட்டு சைலண்ட்டாக எந்த சப்தமும் இல்லாமல் ரூமில் லாக் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எனர்ஜி ஃபீல் ஆகும். இந்த சோல் டெட் பாடி ஆன பிறகு வெளியில் போகிறது அப்படின்றது ராங் கான்செப்ட். சோல் வெளியில் போனதுனால தான் டெட் பாடி ஆச்சு. புரியுதா? அதான் கரெக்ட் கான்செப்ட். அதான் மகாதர் பாபாஜி ஐயா சொல்கிறது. ஸோ மகாதர் பாபாஜி ஐயாவே ஒரு ஆன்மா, அவரே ஒரு இளம் வயதில் நாகராஜா இருந்து இப்படி பொறுமையாக அவர் வளர்ந்து தான் அந்த தமிழ்நாட்டில் பிறந்து பறங்கி போயிட்டெல்லாம் அவர் அவ்வளோ தூரம் போயிருக்கார். அந்த மகாவதார் நிலைக்கு, சாவே இல்லாத நிலைக்கு. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. இங்கே எல்லாம் சுத்த நடந்தான் அவங்கெல்லாம். இப்பேற்பட்ட மாஸ்டர்ஸ் சொன்னதை நம்ம கேட்கலன்னா அமைதியாக இருந்து யோசிச்சு பாருங்கள். உண்மை தானே, நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது ஏன் நமக்கு வந்து ஹிடனாக இருக்குது? ஏன் வந்து நம்ம இந்த க்ரியேஷனை அந்த மாதிரி வச்சுருக்குன்னா, அதுக்கு தான் குருவை கண்டுபிடிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம்னு எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அது வாய் கூசாமல் நான் சொல்கிறேன், எனக்கு போர் அடிக்கல. மாதா பிதா குரு தெய்வம்னா என்ன? அம்மா அப்பா உன்னை பிறக்க வைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஒரே அம்மா அப்பா தான் உன் உலகத்தில் இருக்க முடியும். யார் வேணால் வந்து நடுட ஸ்டெப் மாம் ஸ்டெப் டேடு வந்தாலும் உன்னை பயாலஜிக்கலாக பெற்றது ஒருத்தவங்க தான் இருக்க முடியும். குரு லைஃப்பில் 1000 பேர் வரலாம், ஆனால் உன்னை முக்திக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு குரு தான் நீ வந்து கொடுத்து வச்சு கடைப்பிடிச்சி அவர் பின்னாடியே போகணும். முள், மலை ஏறி, ரத்தம் சொட்டி, வேர்த்து போய், உணவு இல்லாமல், தண்ணி கிடைக்காம குரு வரணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தேடினாங்க. இந்த காலகட்டத்தில் குரு ஆகப்பட்டது ரொம்ப சுலபமாக கிடைக்குது. அது ஏதோ ஆன்லைன்லேயோ இதுலேயோ இல்லை. 18 வருஷம் 24 வருஷம் பயிற்சி பண்ணு. குரு நான் உனக்குள்ளே இருக்குன்றதை நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். உனக்குள்ளே தான் குரு இருக்குது. ஏதோ நான் குரு இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்றது இல்லை. இதுதான் உண்மையான குரு தத்துவமே. பயிற்சிகள் சொல்கிறவர் தான் உண்மையான குரு. உங்களை வந்து பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்காம நீ முயற்சி பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பான்னு சொல்லாமல் நீ இன்னும் வந்து வெளியிலே போய் எல்லாம் தேடிட்டு அப்படின்ற ஒரு குரு கிடையாது, இன்றைக்கும் ஆக முடியாது. ஸோ இது எல்லோரும் உணர்ந்து மகாதர் பாபாஜி உண்மையிலேயே நமக்கு இன்னும் வில் பவரும் ஸ்ட்ரென்த்தும், இன்னும் பரீட்சைகள் நிறைய வைப்பார். அது வச்சாதான் நம்ம தாண்டி வருவோன்னு அந்த மாதிரி மகான்களுக்கு தெரியும். அவங்க வந்து வெறும் சராசரி மகான் இல்லை, இந்த அண்டமே திரும்பி பார்க்குற மகத்தான ஒரு மகாவதார் அவர். 18 சாம்ராட்டையும் சாம்ராட் அவர். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து அஷ்டமா சித்தி தான் தெரியும். இவர் சாம்ராட், 18 டைமென்ஷன்ஸ்க்கும் அதிபதி. வெறும் பூமிக்கு மட்டும் இல்லை. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஆள் சாதாரண ஆள் கிடையாது. மகாதர் பாபாஜினா வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர். சரி, அவரை பற்றி பேசுகிறது ஃபைன், தப்பு கிடையாது, நல்ல விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறோம். பட் அந்த மகாதர் பாபாஜி பற்றி பேசுனா கட்டாயமாக நம்ம வந்து நம்மளும் கிரியா செஞ்சு அவரை வந்து நம்ம தரிசிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யலை. நம்ம ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கிறோன்றதை உணர்ந்து நம்ம அந்த பயிற்சிகளில் தியானம் பண்ணணும். இதுதான் இதோடைய வீடியோடைய சாராம்சமே. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இதை உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் கிரியா கற்றுக்கணுமோ தாராளமாக இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட இடத்துல நீங்கள் 18 வருஷம் பயிற்சி பண்ணணும்னு நம்பி வரவங்களுக்கு தான் இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்பிக்கைன்றது கூட தப்பான வார்த்தைங்க, நான் தவறாக சொல்லியிருக்கேன். நம்பி வர்றதை தாண்டி உணர்ந்து வர்றது, நீங்கள் தேடலை நோக்கி வர்றது. ஸோ ஒரு குரு, அந்த ஒரு குரு என்னுடைய அப்பா நாகின் மாஸ்டர் 2019 சமாதியானவர். அதுக்கப்புறம் இது வந்து வழி நடத்திட்டு தான் நான் ஒரு நண்பன் போல தான் உங்ககிட்ட நான் பிஹேவ் பண்ணுவேன் தவிர நான் ஒரு குரு, நான் மாஸ்டர் அப்படின்னா என்றைக்குமே அந்த அகங்காரத்தை யாருக்கிட்டையும் நான் காமிக்க மாட்டேன். காமிச்சதும் இல்லை, காமிக்கவும் முடியாது. பிகாஸ் உங்களுக்குள்ளே தான் குரு இருக்குது. அந்த சித்தியும் சரி, எல்லா விதமான ஒரு சக்திகளும் சரி, அண்டமும் சரி, பிண்டமும் சரி, எப்படி இருக்கணுமோ உங்களுக்குள்ளே நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான். அதை நம்ம கடைப்பிடிச்சி தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை விதானத்தை நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பீக் மெடிடேஷனை நம்மளால் செய்ய முடியும். இதை சொல்லி விடைபெறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஆன்மீகத்து மேலே நிறைய கேள்விகள், கன்ஃபியூஷன்ஸ், எங்கே போய் தேடுறதுன்னு எல்லாருக்கும் இருக்கும்.
அதுக்கு சரியான ஒரு வீடியோவும் சரியான ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.